வணக்கம். லண்டனில் ஸ்டாலினுக்கு என்ன ஆட்சி? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் தற்பொழுது தனது பேரன் இன்பநிதி அவர்களது பட்டமளிப்பு விழாவிற்காக சென்றுள்ளார். 20ஆம் தேதி தான் தமிழகத்திற்கு திரும்புகிறார். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம், திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வருவதற்கு முன்பாகவே திமுகவின் கட்சியவே தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கலைக்கக்கூடிய வகையில் சூழல் அமைந்துள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக கடந்த 5 நாட்களாக இருந்துள்ளார். இன்று அவரது வழக்கறிஞர் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். நீதிமன்றமும் கேட்ட ஒரே கேள்வி, குதிரை பேரம் நடத்திய செந்தில் பாலாஜியும் அவரது கரூர் கும்பல்களும் நேரடியாக ஆஜராகாமல் குதிரை பேரம் நடத்தி ஒரு ஆளும் கட்சியை கலைக்க முயற்சி செய்த திமுகவின் தலைவர் எங்கே என்று நீதிபதியை கேட்கக்கூடிய வகையில் அரசியல் களம் தற்பொழுது தலைகீழாக மாறியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான மாற்றம் அரசியல் களம் தற்பொழுது உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு உதயநிதி அவர்களிடம் திமுகவின் தலைமை பொறுப்பை ஒப்படைத்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கூட அவரால் முழுமையாக செயல்பட முடியாது, அவர் அன்ஃபிட், எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு உதயநிதி அன்ஃபிட் என்று சட்டசபையில் அவர் வெளியேறும் போது சமூக வலைதளங்களில் உதயநிதி அவர்களுக்கு எதிராக பல்வேறு பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. திமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக அவர்களது வேலையை முழுமையாக செயல்படுத்தலாம். ஆனால் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தி ஸ்டாலின் அவர்களது பெயரை அவரே கெடுத்துவிட்டார். இதனால் தற்பொழுது வசமாக சிக்கிய கரூர் கும்பல் மூலமாக கிடைக்கப்பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் வசமாக நீதிமன்றத்தில் சிக்கியுள்ளது. லண்டனில் இன்பமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று கனவு கண்ட ஸ்டாலின் அவர்கள் நினைத்தபடி லண்டனுக்கு சென்று விட்டார். ஆனால் சென்ற 2வது நாளிலேயே ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சியான செய்தி, செந்தில் பாலாஜியும் அவரது கரூர் கும்பல்களும் வசமாக சிக்கிவிட்டார்கள், இனி தப்பிக்க வாய்ப்பே இல்லை. தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்க நீதிபதி மறுத்துவிட்டார், ஆஜராக வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி ஆஜரானால் ஸ்டாலின் அவர்களையும் கரூர் கும்பல்கள் வாக்குமூலங்களின் அடிப்படையில் திமுக தான் 180 கோடி கொடுத்து குதிரை பேரம் நடத்த சொன்னது என்று கூறிவிட்டால் நிச்சயம் திமுகவின் கட்சியை கலைக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று திமுகவின் வழக்கறிஞர்கள் ஸ்டாலினுக்கு லண்டனுக்கு அதிர்ச்சியான செய்திகளை வழங்கியுள்ளது. பெரும் பரபரப்பையும் அரசியல் களத்தில் உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்ததை விட மிக மோசமான ஒரு சூழலை தற்பொழுது கையாளக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக இக்கட்டான ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், கலைஞரின் வாரிசாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவரை போல செயல்படாமல் தற்பொழுது மிக பெரிய அளவில் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். திமுக வரக்கூடிய இடைத்தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் சரி 3வது இடம்தான் பெறும், அதிமுக 2வது இடம் பெறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து தமிழகத்திற்கு திரும்பி வரும்பொழுது திமுகவின் தலைவராக இருப்பாரா என்பது கேள்விக்குறிதான். திமுகவை கட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் நீதிமன்றம் தாவேகாவின் ஆட்சியை கலைக்க சதி திட்டம் நடைபெற்றது உண்மைதான், குதிரை பேரம் நடைபெற்றது உண்மைதான் என்பதை கரூர் கும்பல்கள் வாக்குமூலத்தை கொடுக்க முன்வந்துள்ளனர். ஆவணங்கள் அதிகாரிகள் அனைத்தையும் சேகரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜியின் தலைமறைவு உண்மைதான் என்பதை ஆதாரத்துடன் காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கொடுத்துள்ளனர். இன்னும் 2 நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் குதிரை பேரம் நடைபெற்றது உண்மைதான் என்றும் திமுகவின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்யுமேயானால் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து அதிர்ச்சியான செய்தியுடன் தமிழகத்திற்கு வருவார். அவரை வரவேற்க கட்சியின் நிர்வாகிகள் இருக்க மாட்டார்கள், கட்சியின் தொண்டர்கள் இருக்க மாட்டார்கள், காவல்துறை அதிகாரிகள் தான் இருப்பார்கள் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் நிச்சயமாக சிறப்பான ஒரு முதல்வராக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு மீண்டும் 2வது முறை அவர் கூறியபடி 2.0 அமைந்திருக்கும். ஆனால் 10 லட்சம் கோடி கடனை உருவாக்கி மீண்டும் 20 லட்சம் கோடி கடனை பெருக்குவதற்கு 2.0 ஊழலை செய்வதற்கு முன்வந்துள்ளார் ஸ்டாலின் என்ற காரணத்தினால்தான்
திமுகவின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை கொளத்தூர் தொகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கக்கூடிய வகையில் அமைத்துவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இனி மீள முடியாத ஒரு துயரத்திற்கு செல்லக்கூடிய வகையில் குதிரைபேரத்தில் வசமாக சிக்கிய செந்தில் பாலாஜி அவர்கள் அவரது சொத்துக்களையும் கைதில் இருந்து தப்பிப்பதற்கும் உண்மையான ஆவணங்களின் அடிப்படையில் குதிரைபேரம் நடத்த திமுகவின் தலைமைதான் செய்தது, நாங்கள் செய்யவில்லை என்று அந்தர்வள்ளி அடித்தாலே போதும் ஒட்டுமொத்த திமுகவின் பெரிய முதலைகள் அனைவருமே சிறைக்கு செல்வார்கள். கட்சி கலைக்கக்கூடியது உறுதி செய்யப்படும். தாவேக ஆரம்பித்த 2வது ஆண்டில் முதல்வராக பதவியேற்ற விஜய் அவர்கள் அடுத்த 20 ஆண்டுகள் போட்டியே இல்லாமல் திமுகவின் இடத்தில் அதிமுகவும் தாவேகாவும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கும், 3வது இடத்திற்கு திமுக தள்ளப்படும் என்ற தகவலும் அரசியல் களத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனுக்கு சென்று தனது பேரனின் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவை கலந்து கொண்டு சிறப்பாக இருக்கலாம் என்று நினைத்த ஸ்டாலின் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியான செய்தியாக வெளியாகியுள்ளது. திமுகவின் நிர்வாகிகள் கட்சியின் பணங்களை கையாடல் செய்து தேர்தல் நேரத்தில் முழு பணிகளையும் முடிக்காத காரணத்தினால்தான் இப்பேற்பட்ட படுதோல்வியை சந்திக்கக்கூடிய காரணமாக அமைந்துவிட்டது. திமுகவின் நிர்வாகிகள் செய்த துரோகம்தான் மனதில் மிகப்பெரிய காயமாக வந்திருக்கிறது என்று உதயநிதியும் சபரீசனும் ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளனர். திமுகவின் மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும், மாஜி அமைச்சர்களை மாற்ற வேண்டும், இவைகள் எல்லாத்தையும் சரி செய்தால் மட்டும்தான் மீண்டும் அரியணையில் ஏற முடியும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தற்பொழுது அவசரப்பட்டு குதிரை பேரத்தை நடத்த முன்வந்த ஸ்டாலின் அவர்கள் தெரியாமலா நடந்தது, தெரிந்து நடந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார். அவர் நேரடியாக ஆஜராகி வாக்குமூலங்களை கொடுத்துவிட்டால் போதும், எங்கு தவறு நடந்தது, யார் இதில் சிக்கியுள்ளார், எந்த பெரிய நிறுவனம் 180 கோடியை கொடுத்தது என்பதை எல்லாம் ஆதாரங்களுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் போதும் நிச்சயம் வசமாக சிக்குவார்கள். அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக மாறும் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியான செய்தியாக தற்பொழுது வெளியாகி அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மிகப்பெரிய தவறு செந்தில் பாலாஜியையும் சேகர் பாபுவையும் நம்பியது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் 200 கோடி பணப்பட்டுவாடா செய்ய முன்வந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதை சரியான நபர்களிடம் கொடுக்காமல் கையாடல் செய்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை தற்பொழுது வரை எடுக்காததும் தற்பொழுது திமுகவின் தோல்விற்கு அடித்தளமாக அமைந்துவிட்டது. லண்டனில் இருந்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது நிச்சயம் அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கும் என்று தாவேகாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலிலும் சரி, நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் சரி வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குதிரை பேரம் நடத்தப்பட்ட திமுக என்ன தண்டனை கொடுக்க